மின்சாரத்தை சேமிக்க உதவுங்கள். ஜனாதிபதி அனுர மக்களிடம் கோரிக்கை. வலசக்தி பாதுகாப்பை பேணுவது குறித்து நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மின் நுகர்வு உச்சத்தில் இருக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்படும் மின்சார பெயர் பலகைகள் மற்றும் அலங்கார மின் கட்டமைப்புகளின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க அளவு மின்சாரத்தை சேமிக்க முடியும் என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் வீதி நகர்ப்புறங்களில் தேவையற்ற வீதி விளக்குகளின் பயன்பாட்டை குறைத்தல் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மக்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாசலம் வீரமானிதரன் தெரிவிப்பு. அரசியல் விடயங்களை பேசுகின்ற பொழுதோ மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய வகையில் பேசுவது நல்ல விடயம். இதனை விடுத்து ஒரு பிரதேசவாதத்தை தூண்டும் வகையும் கிளிநொச்சி மக்களை பற்றி அவதூறு வார்த்தைகள் பேசுவது அநாகரிகமான செயல். இந்த விடயம் பேசப்பட்டது தொடர்பாக ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிளிநொச்சி மக்கள் தற்பொழுது கொந்தளித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். விசேடமாக கிளிநொச்சி என்பது எங்களுடைய பிறந்த மண். நாங்கள் வாழ்ந்து வளர்ந்திருக்கின்ற இந்த ஊரினுடைய கௌரவத்திற்கும் மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளையும் நாங்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பது என்பது இயலாத காரியம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிளிநொச்சி சமூகத்திலே இன்று ஒரு கொந்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. யாரை பார்த்தாலும், எந்த பொதுமகனை பார்த்தாலும் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த கொதிநிலை கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பொதுமகனும் காணுகின்ற பொழுதெல்லாம் இவருக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா அல்லது வேறு வகையில் இவரை கையாள முடியாதா என்று எல்லாம் மக்கள் தங்களுடைய அறிவுக்கு உணர்வுக்குட்பட்ட வகையிலே பேசிக் கொள்ளுகின்ற நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் மக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் பொறுப்போடு இந்த விடயத்தை நாங்கள் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய சுய கௌரவத்திற்கும் கிளிநொச்சியினுடைய கௌரவத்திற்கும் என்னை பொறுத்தவரையில் கிளிநொச்சி எங்களுடைய உயிர். அந்த கிளிநொச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற, அவமானத்தை ஏற்படுத்துகின்ற, அதனுடைய பெருமைக்கும் அந்த மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற எந்த செயலினையும் கிளிநொச்சி மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். ஆசிரியர் இடமாற்றத்தை சரியாக மேற்கொள்ள வேண்டும். போராட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையால் இடமாற்ற பட்டியலிடப்பட்டுள்ளவாறு ஆசிரியர்களின் இடமாற்றத்தை துரிதமாக வழங்க கோரி கடந்த 8 வருடத்திற்கு மேலாக வெளி மாவட்டங்களில் சேவையை பூர்த்தி செய்த ஆசிரியர்கள் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம். நாங்கள் 2017 தொடக்கம் வெளி மாவட்டங்கள் யாழ்ப்பாணம் தவிர கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தீவா வலயங்கள், மன்னார் போன்ற இடங்களில் வேலை செய்து சந்தோஷமாக வேலை செய்து 8 வருடத்தை பூர்த்தி செய்ய. இதுக்கு முற்பட்ட காலங்களில் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருடங்கள் பூர்த்தியாகிய ஆசைகள் டிரான்ஸ்பர் கொடுக்கப்பட்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மாற்றம் பெற்று வந்திருக்காரு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்ப ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வருஷம் பின்னுக்கு போய் இன்றைக்கு எங்களுக்கு 8 வருஷம் முடிஞ்சு 9ஆவது வருஷத்துல நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத கடப்பாடுல இருக்கு. இதுக்கு அவர்கள் சொல்லப்படுற காரணம் என்னன்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் நிரந்தரமாக இங்கே இருக்கணும், அரசியல் செல்வாக இருக்கணும் என்ற ஒரு காரணங்களை சொல்லி அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். அவையில் திரும்பி ஆன்சர்ல அதுக்கும் அவைக்கு 3 வருஷம், அதுலேயே நியாயமற்ற செயற்பாடு. நாங்கள் 8 வருஷம் வேலை செய்யணும் வழி மாட்டம். அவைகள் 3 வருஷத்துல அதுவும் ரோட்டுக்கரை ஸ்கூல் கிடைச்சிட்டு திருப்பி 3 வருஷம் முடியும் ஆட்டோமேட்டிக்கா அவை நாங்கள் எடுத்து வரையணும். அதிலேயே பெரிய அநியாயம் நடக்கும். நாட்டில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது, அமைச்சர் என்று தெரிவிப்பு. நாட்டில் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்பு மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட இறக்குமதிகளின் அடிப்படையில் மே மாதம் வரை தடையின்றி எரிபொருளை வழங்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் அதிகரிக்கும் சமையல் எரிவாயுவின் விலை வெளியானது புதிய அறிவிப்பு. சர்வதேச வர்த்தக பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான கையிருப்பு உள்ளதாகவும் அதன்படி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் எனவும் லிட்ரோ நிறுவன தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஒரு 20-30 வருஷத்துக்கு பின்தக்கிய கருத்துக்களா இருக்கிறத நாங்க காண்றோம். இன்னொன்று அடிக்கடி நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று. அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளல. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இல்ல, இந்த முழு நாடும் தமிழர் தாயகம் தான். மாத்தலையில இருக்கிற டொன்றா என்று சொல்லப்படுகின்ற தெய்வேந்திர முனையில இருந்து பொயம்பிட்ரோ என்று சொல்லப்படுகின்ற பருத்தித்துறை வரைக்கும் எங்களுடைய தாயகம் தான். சரியா? இன்றைக்கு உலகம் யூனியன் ஆகி இருக்குது, ஐரோப்பிய யூனியன் என்று தான் சொல்றாங்க. போர்டர் லெஸ் ஆகுது, போர்டர்கள் இல்லாமல் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு நாணயமாக விசா இல்லாமல் உலகம் ஒரு இடத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கல. நீங்க இந்த ஒரு சின்ன நாட்டில் சைக்கிள்ல போனா கூட ஒரு நாள்ல சுத்தி வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு நின்று கொண்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று 50 வருஷத்துக்கு முன்னுக்கு கிளிப்புள்ள போல இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்னத்தை சொல்லி இந்த சமூகத்தை பிரித்தாண்டார்களோ அதை நீங்களும் சொல்றது, அதை எல்லாரும் சொல்றதுக்கு நீங்க என்னத்துக்கு? நீங்கள் மாற்று சிந்தனைகளாக இந்த சமூகத்தில் புதிய சிந்தனைகள் விதைக்க வேண்டியவர்களை தவிர இந்த அரசியல்வாதிகள் 50 வருஷம் பினாத்தினதை இன்னைக்கு திருப்பி நீங்க வாந்தி எடுக்கிறதுக்கு தேவையில்லை. நீங்க தேவையில்லை, அது யாருமே செய்வார். சரியா? நீங்க செய்ய வேண்டியது புதிய சிந்தனைகள், புதிய புத்தாக்கங்கள், புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டியது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு அப்படி தெரியல. நீங்க இந்த இந்த வயோதிபர்களான இந்த 50 வருஷ அரசியல்வாதிகள் என்னத்தை எல்லாம் சொன்னார்களோ தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்க அதைத்தான் திருப்பி கிளிப்பிள்ளைகள் போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லித்தர வேண்டிய விரிவுரையாளர்களும் சொல்லித்தாரார்களோ தெரியல. உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த சிந்தனை முறை மிகுந்த சமூகத்துக்கு ஒவ்வாதது, முன்னேற்றகரமான ஒரு சமூகத்துக்கானது அல்ல உங்களுடைய சிந்தனை. மற்றது உங்களுக்கு நாங்கள் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம். 1974ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் வரக்கில்ல. இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் எங்கன்னு சொல்ற இந்த கட்சிகள், பல கட்சிகளுக்கு நீங்க வேலை செய்யறீங்க, இந்த மாணவர்கள் வேலை செய்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். நீங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழரசு கட்சி தான் அன்று இந்த பல்கலைக்கழகத்தை எதிர்த்தவர்கள். பிரதான கட்சிகளான 2 தமிழ் கட்சிகள், ஒரு கட்சி இந்து பல்கலைக்கழகம் வேணும் என்றும் இன்னொரு கட்சி தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் என்றும் போராடியவர்கள். சரியா? 2 நாள் ஹர்த்தால் ஏற்படுத்தியவர்கள். இந்த பல்கலைக்கழகம் இங்கு துறந்த நாள்ல 2 நாள் இங்க கடைகள் மூடி கருப்பு கொடி போட்டவர்கள் நீங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சிகள். சரியா? இந்து பல்கலைக்கழகம் வேணும், தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் என்று திருகோணமலையில கட்ட வேணும், இங்க யாழ்ப்பாணத்தில் கட்டக்கூடாது என்று சொன்னவர்கள். திருகோணமலையில கட்டுறதுக்காக காசு சேர்த்தவர்கள். எங்க அந்த காசு? திருகோணமலையில் கட்டப்பட்ட பல்கலைக்கழகம் எங்க? சரி, ஆகவே இந்த பல்கலைக்கழக வரலாறு கற்றுக்கொள்ளுங்கள். 1986ஆம் ஆண்டு நீங்கள் எந்த பாசிச சித்தாந்தத்தை உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து உங்களுடைய தலைக்குள்ள புகுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, எந்த விதமான ஆய்வும் இல்லாமல், பகுப்பாய்வு இல்லாமல், இங்கு நடந்த முரண்பாடு தொடர்பான எந்த விதமான புரிதலும் இல்லாமல், வாசிப்பு இல்லாமல், உங்களிடம் சுயமான ஆய்வு இல்லாமல் நீங்கள் கிளிப்பிள்ளைகள் மாதிரி எவரோ சொல்லிக் கொடுக்கிறத சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம். 1986ஆம் ஆண்டு இதே பல்கலைக்கழக மாணவர் தலைவரான விஜிதரன் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் புலிகளால்.